எனக்கு முதலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது சார். சைனிக்கை பற்றி நல்லா கேட்டோம். அப்புறம் நாங்கள் ஆன்லைனில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்போ நம்ம காரு டிஃபென்ஸை கைட் பண்ணோம். உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படிடா இப்படி ஆன்லைனில் படிக்கிறான் எல்லாமே தெரியுமான்னு தான் எனக்கு கொஞ்சம் தாட் இருந்தது. ஆனால் போக போக பரவாயில்ல, நல்லா பிக்கப் பண்ணிக்கிட்டான். அப்போ எல்லா டெஸ்ட்டும் எழுதும்போது நாங்கள் நினச்சோம் பரவாயில்ல, முதல்ல ஒரு மாதிரி இருந்தா அப்படி, இப்போ போக போக கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, பரவாயில்லையே நல்லா வந்துடுவான்னு நினைக்கிற, சைனிக்குள்ளே போயிடுவான் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இப்போ வந்திருக்கு சார். ஓகே ஓகே. லைக் உங்களுக்கு இந்த கருட் நோட்ஸ் எப்படி மேம் இருக்குது? கருட் நோட்ஸ் மற்ற நோட்ஸ் எல்லாம் விட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது சார். மற்ற புக்ஸ் எல்லாம் விட உங்களுக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நானும் நிறைய கம்பேர் பண்ணி பார்த்தேன். இதுக்கும் அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பிடிச்ச சப்ஜெக்ட் என்னங்க மேம்? அவருக்கு பிடிச்சது மேக்ஸ். மேத்ஸ். ஓகே. மேக்ஸில் சரவணன் சார். ஓகே. வாட் அபவுட் அதர் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா? இன்டெலிஜென்ட் மேக்ஸ் விட்டா இன்டெலிஜென்ட் நல்லா பண்ணுவாங்க சார். ஓகே. நமக்கு நானே சிலது பார்த்ததுல தெரியாது. ஓகே. எனக்கு சம்டைம் எனக்கு சொல்லிக் கொடுப்பேன் இந்த மாதிரி. ஓ சூப்பர் சூப்பர். இல்லைப்பா இந்த சைடு வரணும் அப்படி வரணும். ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கிறப்ப இந்த அளவுக்கு நாலேஜ் வரல. ஓகே. இது படிக்கிறது நல்ல நாலேஜ். ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் லைக் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணுது? எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லைன் தான் பெஸ்ட், வர ஆன்லைன் நல்லா இருக்குது. ஓகே ஓகே. ஸோ வீட்டில் இருந்து அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுறது நீங்களும் பார்க்க போகிறீங்க இல்லைங்களா? ரெக்கார்டில் நமக்கு தெரியுது. ஆஃப்லைன் போனால் நமக்கு படிக்கிறானா இல்லையாங்க டவுட் ஆகுது. ஓகே. அதனால் ஆன்லைனில் பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஓகே. என்னென்ன லேர்ன் பண்ணுறான் என்னங்கிறது நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சது. இது மாதிரி நமக்கு தெரியல, எது படிச்சுட்டு இருக்கிறான் எது படிக்கல அப்படிங்கிறது தெரியல. ஆஃப்லைன்லேயே விட்டோம், அது அவ்வளோ பெஸ்ட்டாக தெரியல. ஓகே ஓகே. ஸோ மேம் இப்போ ஆன்லைனில் நீங்கள் படிக்கிறனால லைக் அவருக்கு உங்களுக்கும் இந்த பாண்டிங் எப்படி இருக்குது? ஆமாம் சார், ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே போகும்போது அவன் 1 மந்த் சிக்காகவே இருப்பான், படிக்கிறதே இல்லை, நம்ம வீட்டை நினச்சிட்டே இருப்பான். ஆனால் நம்ம கூட இருக்கும்போது ஹெல்த்தியான ஃபுட்டும் கொடுக்கலாம், அவன் என்னென்ன படிக்கிறாங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. ஸோ அதனால் எனக்கு ஆன்லைன் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது சார். ஆஃப்லைனில் அந்த 1 மந்த் கொண்டு போய் விட்டதில் அவன் எதுவுமே கோத்ரூ பண்ண முடியல, வீடோட நினைப்பிலே இருந்தான். பட் அழுதுகிட்டே இருப்போம், அவன் அங்கே அழுவான் இங்கே நான் அழுவேன். ஆனால் இப்போ எனக்கு கூடவே இருக்கிறதுனால ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி சைனிக்குள்ளே போனாலும் ஆஃப்லைனுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சார். ஸ்கூலில் அந்த மாதிரி இல்லை அங்கே. ஆனால் நம்ம இங்கே நல்லா வச்சுட்டு அங்கே அனுப்பும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் ஆன்லைன் எல்லா விதத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்குது சார். பட் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கும் போது ஆன்லைனாக இதை ஒரு இதுவாக நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக சார். அங்கே ஃபுல்லாக படிக்கிறாங்க, இங்கே எப்படிடா இவங்க 1.5 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எல்லாம் எப்படி பையன் படிக்க முடியும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எது எது இம்பார்ட்டன்ஸோ அதை டீச் பண்ணுறனால அவனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். ஓகே ஓகே. ஸோ ஓவரால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ரைட். ஸோ ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுடைய ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாங்க சார். ஸோ அதை பற்றி யார் ஏதாச்சும் சொல்லுங்க மேம், இன்ட்ரெஸ்டிங்காக எனி ஃபேக்ட்ஸ்? அது சார், அவனுக்கு எங்களுக்கு மெய் சிலுக்க வைக்கிற அளவுக்குலாம் அவன் ஒவ்வொன்றும் பேசுவான், ஒவ்வொன்றும் பண்ணும்போது ரொம்ப டேலண்ட் தான் நாங்கள் இதுவே சூஸ் பண்ணோம். அவன் 24 மணி நேரம் துருத்துருன்னே இருப்பாங்க சார். கொஞ்சம் கூட இப்போ மத்தியானம் ஸ்கூல் லீவ் போட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கான். ஆஃப்டர்நூன்னா சாப்பிட்டா தூக்கம் வரும், ஆனால் அப்போ கூட இல்லாமல் ஏதோ ஒன்று படிச்சுட்டு நோண்டிகிட்டே தான் இருப்பான். அப்போ நான் நினைப்பேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே, ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே அவன் கொஞ்சம் இன்வால்வ் அதிகமாக தான் சார் இருக்குது. அதனால இப்போ எப்போ புக் எடுக்க சொல்லணும் நம்ம சரிங்கம்மா எடுக்கிறேங்கம்மா படிக்கிறேங்கம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஷேடாவோ இல்லை ரொம்ப ஷையாவோ இல்லை எதுவுமே நினைக்க மாட்டான். ஸ்டடி மட்டும் இல்லை சார், கேம்ஸும் நல்லா பண்ணுவோம். ஸோ ஆல்ரவுண்டருக்காக நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ரிப்பரேஷன் காலகட்டத்தில் சார் அவங்ககிட்ட நீங்கள் பார்க்குற சேஞ்சஸ்? லேர்ன் பண்ணுறேன் சார். முதல் மாதிரி இல்லை, நிறையா லேர்ன் பண்ணுறான். ஓகே. படிக்கிறதுனால ஜெனரல் நாலேஜ் இது எல்லாமே படிக்கிறதுனால நல்லா லேர்ன் பண்ணிட்டு இல்லை. இப்போ காரில் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஒரு ஜென்ரல் நாலேஜை பார்த்தோம். இப்போ நாங்கள் காரில் வந்துட்டு ஏங்கப்பா இது உங்களுக்கு தெரியலையாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லும்போது எனக்கு என்னன்னா இவன் இப்படி பேசுகிறானே. அப்புறம் அது கரெக்டாக தான் சார் சொன்னான். ஏதோ இவங்க அப்பா கிட்ட இப்போ வரும்போது ஜென்ரல் நாலேஜ் எப்படி பேசிட்டு வரும்போது இது இல்லைங்கப்பா இது கூடவாப்பா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லும்போது பரவாயில்லையே நம்ம பையன் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காரு அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. சொல்ல வேண்டியதே இல்லை, நான் பக்கத்தில் உட்காந்தா என்ன நமக்கே புரியுது. அவ்வளோ நல்ல குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஹிண்ட்டு சொல்லி கோட் வேர்டு அந்த
ஃபிலிமோட டைலாக்ஸ் அதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு படிப்பை விட இந்த மாதிரி சினி ஃபீல்டில் சொல்ல இன்ட்ரெஸ்ட். ஐயோ சந்திரம் சார் கிளாஸ்னா கொஞ்சம் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ரெடியாக உட்காந்துடணும், வீடியோ ஆன் பண்ணிடணும். அந்த உங்களோட வீடியோக்கு நாங்களாம் ஃபேன்ஸு சார். இன்னைக்கு சார் மோட்டிவேஷன் எந்த வீடியோ போடுறேன்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது உண்மைக்குமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லா ஃபயராக நல்லா இருக்கு சார். அது நீங்கள் விட்டுறாதீங்க, அதேவே பண்ணுங்க. அது நல்லா சிக்னேச்சராக வச்சிருக்கேன். ஆமாம், நாளைக்கு ஒரு வீடியோ இருக்கு பாருங்க, மண்டே. சரி சார், அது நல்லா இருக்கு. அப்புறம் மிரியம் மேம், சரவணன் சார், தியாகு சார் ஒன்று எடுத்தாலும் நல்லா கப்புன்னு பிடிக்கிற மாதிரி, ஏதோ ஒன்று எடுத்ததுனாலும் நல்லா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாரு. ஸோ அதுவும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு. ஆனால் உண்மைக்குமே இது நிறைய பேத்துக்கு வெளியில தெரியலைங்க சார். ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இதை கண்டிப்பா பார்க்கணும். எல்லா குழந்தையும் இன்னுமே கம் அவுட். சைனிக்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உடனே மிலிட்ரி ஸ்கூலா, ஐயோ நம்ம பையனை அங்கே விடக்கூடாது. எங்களையே இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ குழந்தை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்க, மிலிட்ரி ஸ்கூல்லே விட. ஆனா அது கண்டிப்பா இது கிடையவே கிடையாது. அதுல நிறைய எங்களோட ரிலேஷனே படிச்சுட்டு நல்ல நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க. IAS ஜட்ஜு நிறைய பேர் இருக்காங்க சார். ஆனா சில பேருக்கு அந்த ஸ்கூலை பத்தி தெரியல, அதுதான் உண்மை. அதனால இன்னும் பேரண்ட்ஸ்க்கு நிறைய விழிப்புணர்வு வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். உண்மையாவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.